வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திலும் ஒருவருக்கு டெல்டா பிளஸ் கொரோனா பாதிப்பு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று பயன்படுத்துவதைக் கண்டு யாரும் மிரள தேவையில்லை, சட்டத்தில் உள்ளதையே பயன்படுத்துவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற அரசுக்கு அதிமுக துணை நிற்கும், சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் வேண்டுகோளுக்கு எடப்பாடி பழனிசாமி உறுதி. மும்பையிலிருந்து 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வருகை, தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைப்பு. சேலத்தில் பிரம்பால் அடித்ததில் வாக்குவாதம் செய்தவர் உயிரிழந்த விவகாரம். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி கைது, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை என்று முதலமைச்சர் உறுதி. தமிழகம் முழுவதும் 21 SBI ATMகளில் 50 லட்சம் ரூபாய் கொள்ளை, நூதன முறையில் 485 முறை பணம் திருடிய கொள்ளையர்கள். ஹரியானாவில் பதுங்கியிருந்த ஒருவர் கைது. தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரான பிறகே பெட்ரோல் மீதான வரி குறைக்கப்படும், நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். கர்நாடகாவிலிருந்து ஒகேனக்கல்லில் 8500 கனஅடி நீர் வரத்து, அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் 5 மாதங்களுக்கு உணவு தானியம், 67,000 கோடி ரூபாய் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நியூசிலாந்திற்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி, 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாற்றம். அதிவேகத்தில் பரவும் கொரோனா டெல்டா பிளஸ் வைரஸால் சென்னையை சேர்ந்த ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்தியாவில் மகாராஷ்டிரா, கேரளா மற்றும் மத்திய பிரதேசத்தில் அதிதீவிரமாக பரவக்கூடிய டெல்டா பிளஸ் வைரஸ் கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் இந்த வைரஸால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா 2ஆம் அலை இறங்குமுகமாக உள்ள போதும் மக்கள் அலட்சியமாக செயல்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1159 பேரில் 772 பேரின் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒருவருக்கு மட்டுமே கொரோனாவின் புதிய வகையான டெல்டா பிளஸ் வகை வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். சிகிச்சை முறையில் மாற்றம் இல்லை என்றும் மக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 1159 ஒரு 772 மாதிரிகளுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த மாதிரிகள்ல ஒரே ஒரு மாதிரிக்கு டெல்டா பிளஸ் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. டு பி வெரி பிராங்க், அவங்க ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடியே இதை டெல்டா வேரியன்ட் பார்த்துட்டு இப்போ டெல்டா பிளஸ் வந்ததுனால மறுபடியும் அதை ரீரன் பண்ணி இந்த பர்டிகுலர் சாம்பிள்ல டெல்டா பிளஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. மே ஃபர்ஸ்ட் வீக் வாரத்தில் எடுக்கக்கூடிய இந்த சாம்பிள் நம்ம அனுப்பின சாம்பிள் மூலமா நமக்கு வந்திருக்கு. ஒன்றிய அரசு என்று அழைப்பதை கேட்டு யாரும் மிரள தேவையில்லை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய பாஜக உறுப்பினர் நயனா நாகேந்திரன், மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பதற்கான உள்நோக்கம் தெரியவில்லை எனவும் இதற்கு முதல்வர் பதிலளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஒன்றிய அரசு என்று சொல்வதை சமூக குற்றம் போல் நினைக்க வேண்டாம் எனவும் அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன கூறப்பட்டுள்ளதோ அதைத்தான் சொல்கிறோம் எனவும் விளக்கமளித்தார். மாநிலங்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்திய ஒன்றியம் என பொருள் எனவும் அது தவறானது அல்ல எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பெரியார், அண்ணா ஆகியோர் கூறியதைத்தான் தாங்களும் சொல்வதாகவும் இதற்கு முன்பு திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலும் ஒன்றிய அரசு என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்ததாகவும் விளக்கமளித்தார். இந்தியா, அதாவது பாரதம், மாநிலங்களை கொண்ட ஓர் ஒன்றியமாய் இருக்கும் என்றுதான் உள்ளது. அதைத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர சட்டத்தில் இல்லாததை நாங்கள் பயன்படுத்தல. ஒன்றியம் என்ற வார்த்தையை பார்த்து யாரும் மிரள தேவையில்லை. அந்த ஒரு வார்த்தையில கூட்டாட்சி தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதற்காகத்தான் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்திக் கொண்டே இருப்போம்.
கோவை மாவட்டத்தை திமுக அரசு புறக்கணிக்கிறதா என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த முதலமைச்சர், கோவையை புறக்கணிக்கவில்லை என்றும் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவர பிரதமரிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் விளக்கமளித்தார். முதலமைச்சரும் தானும் கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் போன்ற நண்பர்கள் எனவும் தனக்கு அவையில் பேச வாய்ப்பு கொடுத்தால் பிரச்சனை வராது எனவும் கூறி நயினார் நாகேந்திரன் தனது உரையை முடித்துக் கொண்டார். கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவர பிரதமரிடம் வலியுறுத்தியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அதிமுக உறுப்பினர் SP வேலுமணி, கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அதன் பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் கொரோனா நோய்க்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகள் இருப்பு இருந்ததாகவும், நோய் தொற்றை கண்டு ஓடி ஒளியும் சூழலில் கூட அதிமுக அரசு கடுமையாக போராடி கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் கூறினார். அப்போது பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், அதிமுக ஆட்சி காலத்தை விட தற்போது அதிக பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும், இந்தியாவிற்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு இருப்பதாக பிரதமர் திமுக அரசை பாராட்டியதாகவும் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்டு பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதிமுக ஆட்சியின் போது தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொண்டதாகவும், அன்பழகனை காப்பாற்றாமல் அப்போதைய அரசு கைவிட்டு விட்டதாகவும் கவலை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கொரோனாவால் உயிரிழப்பவர்களுக்கு வழங்கப்படும் இறப்பு சான்றிதழில் கொரோனாவால் இறந்தவர் என குறிப்பிடப்படவில்லை என்று புகார்கள் வருவதாக கூறினார். ஆனால் தொற்றால் உயிரிழப்பவர்களுக்கு ICMR அறிவுரைப்படியே இறப்பு சான்றிதழ் வழங்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கமளித்தார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற கண்டிப்பாக அரசுடன் துணை நிற்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவது தொடர்பான கேள்விகளை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார். அதன்படி இந்த ஆண்டு நீட் தேர்வு உள்ளதா என்றும், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு நீக்கப்படும் என்று கூறப்பட்டதாகவும், மாணவர்கள் குழப்பத்தில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முயற்சித்து வருகிறோம் என்றார். மேலும் ஒரு முறைக்கு இருமுறை பிரதமரிடம் பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். மாணவர்களின் உயிர் பிரச்சனை என்பதால் நீதிமன்றத்தில் முறையாக அணுகியுள்ளோம் என்றும் முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். மேலும் நீட் தேர்வுக்கு திமுக எப்போதும் துணை நிற்காது என்றும், நீட்டிலிருந்து விலக்கு பெற தங்கள் முயற்சியுடன் துணை நில்லுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இதற்கு கண்டிப்பாக துணை நிற்போம் என்று எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் தமிழகத்தில் கொரோனா 3ஆம் அலை பரவ வாய்ப்பு இருப்பதாக தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்போது மதுரையை சேர்ந்த நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், தற்போது எந்த மனு மீது இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது? இந்த மனுவுடைய முகாந்திரம் என்ன? தேவப்பிரியன், அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கே ரமேஷ் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஜனநாயகத்தின் முக்கிய பங்காக இருப்பது உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்புகள் திறம்பட செயல்பட வேண்டும் என்று அரசியலமைப்பை கூறுகிறது. எனவே கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி முதல் கட்டமாக 9 மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களுக்கு ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றிற்கு தேர்தல் நடைபெற்றது. ஆனால் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறவில்லை. தற்பொழுது கொரோனா உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இருப்பதால், மேலும் அதிகமான மக்கள் நெருக்கம் உள்ளதால் இங்கே உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால்தான் இது போன்ற மக்கள் பணிகளை சிறப்பாக செயல்பட முடியும். எனவே நிலுவையில் உள்ள நகராட்சி மற்றும் மாநகராட்சி தேர்தல் நடத்த உரிய உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் TS சிவஞானம் மற்றும் ஆனந்தி அமரும் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் கொரோனா 2வது அலை தீவிரமாக பரவியதற்கு தேர்தல் பிரச்சாரமும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அதே போன்று 3வது அலை வரவுள்ள நிலையில் தற்பொழுது இது போன்ற தேர்தல்கள் விரைவாக நடத்தினால் 3வது அலையும் வரவேற்க வாய்ப்பு உள்ளது, அபாயம் உள்ளது என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் மேலும்
உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தற்பொழுது நேற்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. எவ்வாறு என்றால், செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கும் தேர்தல் நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கின் முக்கிய வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. எனவே அதற்கு பிறகு இந்த வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதற்கு முன்னதாக உரிய தகவல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கில் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தேவப்பிரியன். உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் 3ஆம் அலை பரவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தற்போது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்துகிட்டேன் கருணாகரன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல் பேங்க் இணைந்து வழங்கக்கூடிய சஞ்சீவனி தடுப்பூசி விழிப்புணர்வு நேரம். கொரோனா தடுப்பூசி அனைத்து குடிமக்களும் செலுத்திக் கொள்ள சஞ்சீவனி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கம் அளிக்கக்கூடிய சஞ்சீவனி இயக்கத்தின் விழிப்புணர்வு கீதம் இதோ. जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा हो ये जो ढाल सी है वो कमाल सी है संजीवनी आई यहाँ टीका लगा जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा जरा टीका लगा जब अपनी बारी आए टीका लगा जरा टीका लगा जरा टीका 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 लगाया क्या? சேலம் அருகே மதுபோதையில் வந்த நபரை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தடியால் சரமாரியாக தாக்கியதில் முருகேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே இடையபட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 47 வயதான முருகேசன். விவசாயம் செய்து வரும் இவருக்கு அன்னக்கிளி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். ஊரடங்கால் சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் மது அருந்தும் பழக்கம் உள்ள முருகேசன் தவித்து வந்துள்ளார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை தனது நண்பர்கள் 2 பேருடன் முருகேசன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள வெள்ளிமலை கிராமத்திற்கு சென்று மது அருந்தியுள்ளார். மாலை வேளையில் கல்வராயன் மலை வழியாக நண்பர்கள் 3 மது போதையில் 2 சக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏத்தாப்பூர் அருகே உள்ள பாப்பநாயக்கன்பட்டி சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் 2 சக்கர வாகனத்தில் குடிபோதையில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தியுள்ளனர். குடிபோதையில் இருந்த 3 போலீசாரிடம் பதிலுக்கு பதில் பேசியுள்ளனர். இதனால் போலீசாருக்கும் குடிபோதையில் வந்தவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் உடனிருந்த போலீசார் குடிபோதையில் இருந்த முருகேசனை தடியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். வலி தாங்க முடியாமல் துடித்த முருகேசன் மயங்கி கீழே விழுந்துள்ளார். முருகேசனை போலீசார் தாக்குவதை சக நண்பர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றியுள்ளார். தற்போது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த முருகேசனின் உறவினர்கள் மயங்கி கீழே விழுந்து கிடந்த முருகேசனை சிகிச்சைக்காக வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது முருகேசனின் உடல் உடற்கூராய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. முருகேசன் உயிரிழப்பால் கதறி அழுத குடும்பத்தினர் உயிரிழப்பிற்கு காரணமான போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சக்திவேல் நேரில் பார்வையிட்டு விசாரணை செய்தார். சம்பந்தப்பட்ட போலீசார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி குடும்பத்தினரை சமாதானம் செய்தார். இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்ட சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பெரியசாமி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முருகேசனின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில்
பெரியசாமி மீது கொலை வழக்கு உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 7 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு முருகேசனின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய உறவினர்கள் ஒப்புக்கொண்டனர். எனினும் உயிரிழந்த முருகேசனின் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் நிதி உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் 4 வாரத்தில் பதிலளிக்குமாறு சேலம் சரக டிஐஜிக்கு ஆணைய தலைவர் நீதிபதி எஸ் பாஸ்கரன் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முருகேசனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் 1 கோடி ரூபாய் நிதியும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். பாலக்கோடு அருகே வசிக்கும் இருளரின மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் மின்னணு குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று வழங்கினார். தருமபுரி மாவட்டம் வேடம்பட்டியில் ஏராளமான இருளரின மக்கள் வசித்து வருகின்றனர். தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் 52 பேருக்கு வீட்டுமனை பட்டா, 12 பேருக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டை, கொரோனா நிவாரண நிதி ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் திவ்ய தர்ஷினி வழங்கினார். கோவில்பட்டி அருகே இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் தம்பதியர் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் பாண்டவர் மங்கலத்தை சென்ற கண்ணன் மனைவி வாணியோடு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். புதுப்பட்டி அருகே சென்ற போது முன்னால் சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரியை கண்ணன் முந்தி செல்ல முயன்றார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் கண்ணனும் வாணியும் லாரியில் சிக்கினர். இதில் படுகாயமடைந்த இருவரும் உயிரிழந்தனர். பெரம்பலூர் எமாபூரீஸ்வரர் கோவிலில் சிவலிங்கத்திற்கு நாகப்பாம்பு ஒன்று தன்னுடைய சட்டையை உரித்து வஸ்திரம் போல் விட்டுச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆலயத்தில் இன்று காலை நடை திறந்த பொழுது கோவிலின் மூலவரான சிவலிங்கத்தில் மேல் சுமார் 5 அடி நீளமுள்ள நாகப்பாம்பின் சட்டையும் சாத்தப்பட்டிருந்தது. நேற்று இரவு நடை சாத்தப்பட்ட பிறகு நாகப்பாம்பு ஒன்று தன்னுடைய சட்டையை உரித்து சிவலிங்கத்தை சுற்றி வஸ்திரம் போல போட்டுவிட்டு சென்றிருந்தது தெரியவந்துள்ளது. இதுபோன்ற சம்பவம் வேறெங்கும் நடைபெற்றது இல்லை என்று கூறக்கூடிய பக்தர்கள் இது ஒரு அரிதான சம்பவம் என்றும் தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா சிறப்பு ஹோமம் மற்றும் பூஜைகளோடு நிறைவு பெற்றது. ஊரடங்கு காரணமாக நெல்லையப்பர் கோவில் ஆணி பெருந்திருவிழா 2வது ஆண்டாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தேர் திருவிழா நடைபெறும் நாளான இன்று உற்சவர் மகா மண்டபத்தில் சிறப்பு யாக பூஜை மற்றும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகமும் நடைபெற்றது. மணப்பாறை அருகே அறநிலைத்துறை பணியாளர்களுக்கு தீத்தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த பயிற்சி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை நல்லாண்டவர் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீ விபத்தை தவிர்ப்பது குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் கோவிலில் பணிபுரியக்கூடிய அலுவலக ஊழியர்கள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓசூர் அருகே கொலை வழக்கில் ஜாமீனில் வந்தவர் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கங்காபுரத்தை சேர்ந்தவர் முருகேசன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட முருகேசன் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் முருகேசனை காமந்தொட்டி என்னும் இடத்தில் காரில் வந்த சிலர் கடத்தி சென்றதாக சூளகிரி போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வந்த நிலையில் கொல்லப்பள்ளி என்னும் இடத்தில் செயல்படாத கல்குவாரி குட்டையில் முருகேசன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். பழிக்கு பழியாக கொலை நடந்ததா அல்லது சொத்து தகராறால் நடைபெற்றதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி பிரதிநிதிகளின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் நிதிநிலை சீரான பிறகே பெட்ரோல் டீசல் மீதான வரி குறைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் 2வது நாளாக நடைபெற்றது. இதற்காக பேரவை காலை கூடியதும் மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலர்களின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்க வகை செய்யும் சட்ட மசோதாவை அமைச்சர்கள் KN நேரு, பெரிய கருப்பன் ஆகியோர் அவையில் தாக்கல் செய்தனர். இந்த மசோதாவில் உள்ளாட்சி தேர்தல் பணிகளை மேற்கொள்ள மாநில தேர்தல் ஆணையருக்கு அவகாசம் தேவைப்படுவதாகவும், இதனால் தமிழ்நாட்டில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தனி அலுவலர்களின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களின் ஊராட்சிகளில் தனி அலுவலர்களின் பதவிக்காலமும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதா வியாழக்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளில் ஒன்று கூட ஆளுநர் உரையில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் வரி குறைப்பு பற்றி ஆளுநர் உரையில் தகவல் இல்லை என்றும் கூறினார்.
இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மத்தியில் பாஜக அரசு அமைந்த பிறகு 9 ரூபாய் 48 காசுகளாக இருந்த பெட்ரோல் வரியை 21 ரூபாய் 48 காசுகளாக உயர்த்தியதாக தெரிவித்துள்ளார். வரி வருவாயில் 4% தான் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரியாக உள்ளதாகவும், மீதமுள்ள 96% மத்திய அரசு எடுத்துக் கொள்வதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி வரியில் மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையையும் மத்திய அரசு எடுத்துக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய 50,000 கோடி ரூபாய் வரியை மத்திய அரசு வழங்காததால் மாநிலங்களுக்கு வட்டி சுமை கூடுதலாக உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே தமிழகத்தின் நிதிநிலை சீராகும் போதுதான் பெட்ரோல் டீசல் மீதான வரி குறைக்கப்படும் என்று திட்டவட்டமாக அறிவித்தார். மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 1% கொரோனா 2ஆம் அலைக்காக செலவிட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பெண்ணாகரம் தொகுதி உறுப்பினர் ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கொரோனா தொற்றை குறைக்க இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி நல்ல முடிவெடுக்கப்படும் என முதலமைச்சர் கூறினார். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கொரோனா தொற்றை குறைப்பதற்காக இரவு பகல் பாராது கவனம் செலுத்தி இப்போதான் கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆகவே மாண்புமிகு உறுப்பினுடைய கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையினுடைய அதிகாரிகளோடு விரிவான ஆலோசனையும் ஆய்வும் நடத்தி நிச்சயமா ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். சிறுபான்மையினர் நலன் காத்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா விருது வழங்க பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் கோரிக்கை விடுத்தார். கிராமப்புறங்களில் உள்ள சிறிய கோயில்களில் சாதிய பாகுபாடு இல்லாத நிலையை கடைபிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காட்டுமன்னார் கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் வலியுறுத்தினார். கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் அளவு அதிகரித்திருப்பதால் ஒகேனக்கல் ஐவர் பவானியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் கர்நாடகாவில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விடுகிறது. கடந்த 8 மாதங்களாக நீரின்றி காட்சியளித்த ஐவர் பவனியில் தற்போது வெள்ளம் பாய்ந்தோடுகிறது. காவிரி கரையோர பகுதிகளில் மழை நீடிப்பதால் ஒகேனக்கலுக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தி இரட்டிப்பு லாபம் தருவதாக ஆசை காட்டி 15,000 பேரிடம் 60 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனம் மீது மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை காலவாசல் பெத்தல் நகர் பகுதியில் பிளைவோல் ஷேர்ஸ் என்ற தனியார் முதலீட்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தை திண்டுக்கல்லை சேர்ந்த ஆனந்தி, மனோஜ்குமார் மற்றும் மதுரை காலவாசல் பகுதியை சேர்ந்த சையத் ஃபரூக் ஆகிய 3 பேர் இணைந்து நடத்தி வந்துள்ளனர். இந்த நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தால் 120 நாட்களில் அதிக அளவிற்கான வட்டித் தொகை மற்றும் முதலீட்டுத் தொகை இரட்டிப்பாகும் என்று சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்யப்பட்டது. இதனை நம்பி 15,000க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார்கள். முதலீடு செய்தவர்களை நம்ப வைக்கக்கூடிய வகையில் முதல் 2 மாதங்களுக்கு 2 மடங்கு தொகையை செலுத்தப்பட்டிருக்கிறது. இதையடுத்து கடந்த சில மாதங்களாக முதலீட்டாளர்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை வழங்காத நிலையில் இது தொடர்பாக நிர்வாகத்திடம் கேட்டபோது வருமான வரி காரணங்களை கூறி சமாளித்து வந்துள்ளனர். இதற்கு பிறகு கடந்த மாதம் 7ஆம் தேதியோடு நிர்வாகத்தினர் 3 பேரும் தங்களுடைய செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிறார்கள். இதனால் பணம் செலுத்தி ஏமாற்றம் அடைந்த 10 பேர் மதுரை மாநகர காவல் ஆணையர் மற்றும் சிறப்பு பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அதில் 60 கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனை மீட்டுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்துள்ளனர். நியூசிலாந்து அணிக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி தடுமாறி வருகிறது. இங்கிலாந்தின் சவுத் ஹாம்ப்டன் நகரத்தில் இந்த போட்டி நடைபெற்று வருகிறது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 217 ரன்களும் நியூசிலாந்து 249 ரன்களும் எடுத்திருந்தன. ஆட்டத்தின் முதல் மற்றும் 4ஆம் நாள் ஆட்டம் மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டதால் இன்று 6வது நாளான ரிசர்வ் டேயில் போட்டி நடத்தப்படுகிறது. நேற்று ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 64 ரன்கள் எடுத்திருந்த இந்திய அணி கடைசி நாளான இன்று 2வது இன்னிங்ஸை தொடர்ந்தது. புஜாரா 15 ரன்களிலும் கேப்டன் விராட் கோலி 13 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். மேலும் ரஹானே 15 ரன்களில் வெவிலியன் திரும்பினார். சற்று முன்பு வரை இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 138 ரன்களை எடுத்துள்ளது.
இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மும்பையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அனுப்பப்பட்ட 5 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. 42 பார்சல்களில் வந்த 5,03,210 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர். பின்னர் குளிர்சாதன வாகனம் மூலம் 4,67,210 டோஸ் தடுப்பூசி மருந்துகளை சென்னை DMS வளாகத்தில் உள்ள மாநில தடுப்பூசி சேமிப்பு மையத்திற்கு கொண்டு சென்றனர். மீதமுள்ள 36,000 டோஸ் தடுப்பூசி மருந்துகளை பெரியமேட்டில் உள்ள மத்திய மருத்துவக் கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர். கொரோனா ஊரடங்கு பாதிப்பால் அளிக்கப்படக்கூடிய 2ஆம் தவணை நிவாரணத் தொகை 2,000 ரூபாய் மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் வெள்ளிக்கிழமைக்குள் வழங்கி முடிக்க ரேஷன் கடைகளுக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 15ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணத் தொகையும் 14 பொருட்களின் தொகுப்பும் அளிக்கப்பட்டு வருகிறது. 25ஆம் தேதிக்குள் விநியோகத்தை முடிக்க வேண்டும் என்று அரசு ஏற்கனவே தெரிவித்திருப்பதாகவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படியும் உணவு வழங்கல் துறை துணை ஆணையர்கள் அனைத்து மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்களுக்கு கடிதம் மூலமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் மக்களுக்கு அளிக்கப்படும் இலவச உணவு தானியங்கள் திட்டத்தை மேலும் 5 மாதங்களுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டது. கரீப் கல்யாண் என்ற இந்த திட்டம் மூலம் இந்த ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் வரை 5 மாதங்களுக்கு 81 கோடி பேருக்கு உணவு தானியங்கள் அளிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு 3 முறை உணவு தானியங்கள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 4வது முறையாக அமலாகும் திட்டத்தால் அரசுக்கு கூடுதலாக 63,031 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும். உணவுப் பொருட்களை மாநில அரசுகளுக்கு அளிக்க போக்குவரத்து செலவாக 3,234 கோடி ரூபாயுடன் சேர்த்து இந்த திட்டத்திற்காக மொத்தம் 67,266 கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும். வங்கி மோசடியில் ஈடுபட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற தொழிலதிபர்களின் 18,170 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை பறிமுதல் செய்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் பறிமுதல் செய்யப்பட்ட விஜய் மல்லையா, நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சியின் சொத்துக்கள் அவர்களால் மோசடி செய்யப்பட்ட தொகையின் 80% மதிப்புடையது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 9,371 கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகளுக்கும் மத்திய அரசுக்கும் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மோசடி செய்தவர்களுக்கு சொந்தமான பல்வேறு பங்குகளை விற்பதன் மூலம் அடுத்த 2 நாட்களில் மேலும் 800 கோடி ரூபாயை திரட்ட அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது. மேகதாது அணை கட்டப்படும் என்று கர்நாடக முதல்வர் எடியூரப்பா கூறியிருப்பது ஆச்சரியம் அளிப்பதாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் முதலமைச்சர் மேல்முறையீடு செய்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று பாமக சட்டமன்ற குழு தலைவர் JK மணி வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் அரசு தரப்பும் மற்றும் எதிர்க்கட்சியும் உறுதியாக உள்ளதாக கூறினார். இது தொடர்பாக பிரதமரை சந்தித்த போதும் முதல்வர் பேசியிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவதாகவும் துரைமுருகன் கூறினார். தமிழகத்தில் பராமரிப்பு பணிகளால் தான் மின்தடை ஏற்படுவதாகவும் மின்வெட்டு பாதிப்பு இல்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்தார். ஆளுநர் உரை மீதான விவாதம் தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மின்வெட்டு பிரச்சினையை தடுக்க மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த திமுக ஆட்சியில் மாநிலத்திலேயே சுமார் 7,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை கருணாநிதி மேற்கொண்டதாக கூறினார். அதுவும் கடந்த அதிமுக ஆட்சியில் 2,000 மெகாவாட் மின் உற்பத்தி அளவிற்கு குறைந்ததாகவும் தனியாரிடம் 1 மெகாவாட் 9 ரூபாய் என்று அதிக விலை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் நீண்டகால ஒப்பந்தங்கள் போடப்பட்டதோடு அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கியுள்ளதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்பட அணிலும் ஒரு காரணம் என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருந்த நிலையில் அணில்களை பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் பாஜகவினர் மனு அளித்துள்ளனர். சட்டப்பேரவையில் மின்தடை குறித்து பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி சில இடங்களில் செடிகள் வளர்ந்து கம்பிகளோடு மோதும் போது அதில் அணில்கள் ஓடும் என்றும் அவ்வாறு அணில்கள் ஓடும் போது 2 லைன்கள் ஒன்றாகி மின்சார தடை ஏற்படுவதாக விளக்கம் அளித்திருந்தார். அமைச்சரின் கருத்துக்கு பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மின்வெட்டை தவிர்க்க அணில்கள் அனைத்தையும் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என பாஜகவினர் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி முகாம்கள் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஞாரம்பிள்ளை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தடுப்பூசி முகாம்களில் தடுப்பூசி செலுத்துவதற்காக மக்கள் அதிகாலை முதல் வரிசையில் காத்து கிடப்பதாக தெரிவித்தனர். இதுபோன்ற நிலையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி என்பது எட்டாக்கணியாக மாறியிருப்பதாக கவலை தெரிவித்தனர். எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்த தனி முகாம்கள் அமைக்க வேண்டும் என்றும் அல்லது அவர்களது வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
பொள்ளாச்சி அருகே விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை ஜாமீனில் விடுவிக்க லஞ்சம் பெற்ற காவல் ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கிணத்துக்கடவு சென்றான்பாளையம் பிரிவில் கடந்த 20ஆம் தேதி இருசக்கர வாகனம் மீது கார் மோதி முதியவர் உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த சுரேஷ் என்பவரை கிணத்துக்கடவு போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சுரேஷை ஜாமீனில் விடுவிக்க கார் உரிமையாளரிடம் கிணத்துக்கடவு காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் தலைமை காவலர் வெங்கடாச்சலம் இருவரும் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு 12,000 ரூபாய் கார் உரிமையாளர் வழங்கியுள்ளார். இதுகுறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் தலைமை காவலர் வெங்கடாச்சலம் இருவரிடமும் விசாரணை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இருவரும் கோவை ஆயுதப்படைக்கு பணியிட